பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள அந்த அடர்ந்த வனப்பகுதி இன்றும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவும் பக்தியின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணன் ஆடிய அந்த தெய்வீக நடனம் இன்றும் ஒவ்வொரு இரவும் அங்கு அரங்கேறுவதாக மக்கள் ஆணித்தரமாக நம்புகிறார்கள். இந்த பகுதியில் பகல் பொழுதுகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடமாடினாலும் மாலை கதிரவன் மறைந்தவுடன் அங்கிருக்கும் பறவைகளும் விலங்குகளும் கூட அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடுகின்றன. ஏனெனில் இரவு நேரத்தில் கண்ணன் ராதையுடனும் மற்ற தோழிகளுடனும் மீண்டும் அங்கே தோன்றி நடனமாடுகிறார் என்பது காலம் காலமாக நிலவி வரும் நம்பிக்கை. அந்த வனத்தில் இருக்கும் துளசி செடிகள் அனைத்தும் இரட்டை இரட்டையாக பிணைந்து காணப்படுகின்றன. இவை பகலில் செடிகளாகவும் இரவு நேரத்தில் கண்ணனுடன் ஆடும் தோழிகளாகவும் உருமாறுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அங்கிருந்து ஒரு சிறு கிளையை கூட எவரும் உடித்துச் செல்வதில்லை. அங்குள்ள ஒரு சிறிய மண்டபத்தில் இன்றும் தினந்தோறும் இரவு நேரத்தில் கண்ணனுக்காக படுக்கை தயார் செய்யப்பட்டு உணவுகளும் வெற்றிலையும் வைக்கப்படுகின்றன. வியப்பான செய்தி என்னவென்றால், மறுநாள் காலை கதவை திறந்து பார்க்கும்போது அந்த படுக்கை யாரோ படுத்து உறங்கியது போல கலைந்திருப்பதையும் வைக்கப்பட்ட உணவுகள் சுவைக்கப்பட்டிருப்பதையும் காண முடிகிறது. 5000 ஆண்டுகளாக தொடரும் இந்த அற்புதத்தை நேரில் காண முயன்றவர்கள் தங்கள் பார்வையை இழந்ததாகவோ அல்லது சுயநினைவை இழந்ததாகவோ கதைகள் பல அங்கு கூறப்படுகின்றன. இதன் காரணமாகவே இன்றும் மாலை 7 மணிக்கு மேல் அந்த வனத்திற்குள் எவரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இது மனித அறிவுக்கு எட்டாத ஒரு ஆன்மீக ரகசியமாகவும் கண்ணன் மற்றும் ராதையின் பிரிக்க முடியாத அன்பிற்கு சான்றாகவும் இன்றும் அந்த புனித நிலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.